நாமக்கல் மாவட்டத்தில் 30 ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் 1150 பயனாளிகளுக்கு 6.52 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன என ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியம், வாழவந்தி நாடு, திண்ணனூர் நாடு, செல்லூர் நாடு, வளப்பூர் நாடு மற்றும் ஆரியூர் நாடு உள்ளிட்ட ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் 3ஆம் கட்டமாக நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் ச. உமா அவர்கள் தலைமையில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கு. பொன்னுசாமி அவர்கள் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு 100 பயனாளிகளுக்கு 74.12 லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த முகாமில் மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்ததாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசின் திட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள். மேலும் ஏழை எளிய பழங்குடியின மக்கள் கோரிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கூடுதல் கவனம் செலுத்திட வேண்டும் என உத்தரவிட்டதன் பேரில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் கிராம ஊராட்சிகளில் மக்களுடன் முதல்வர் முகாம் 3ஆம் கட்டமாக நடத்த உத்தரவிடப்பட்டு நாமக்கல் மாவட்டத்தில் 60 முகாம்கள் நடத்தப்பட உள்ளது என்றும், இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது 1 மாத காலத்தில் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது என்றும், நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று வரை 25 ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் 14,550 கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டுள்ளன. இந்த கோரிக்கை மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி தீர்வு வழங்கப்பட உள்ளது என்றார். மேலும் இன்றைய தினம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி, கொல்லிமலை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 5 ஊராட்சிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் அணுகும் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மை துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை உள்ளிட்ட 15 அரசு துறைகள் சார்ந்த 44 வகையான சேவைகள் வழங்கும் வகையில் சிறப்பு முகாம்கள் பொதுமக்களின் இருப்பிடத்திற்கு அருகிலேயே நடத்தப்படுகிறது. இந்த முகாம்களில் மின் இணைப்பு, பெயர் மாற்றம், வீட்டுமனை பட்டா, பட்டா மாறுதல், பட்டா உட்பிரிவு மாறுதல், கடன் உதவி, பல்வேறு சான்றிதழ்கள், உதவித்தொகை, சாலை வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீதும் தீர்வு வழங்கப்பட உள்ளது. இன்று வரை 30 ஊராட்சிகளில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் 3ஆம் கட்ட சிறப்பு முகாம்களில் சுமார் 1150 பயனாளிகளுக்கு ரூபாய் 6.52 கோடி மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 2021 முதல் 2025 வரை கலைஞர் கனவு இல்லம், ஊரக வீடுகள், பழுது பராமரிப்பு திட்டம், பிரதான் மந்திரி கிராம குடியிருப்பு திட்டம், சாலை பணிகள், குடிநீர் திட்ட பணிகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், சிறு பாலம் அமைத்தல், சுகாதார பணிகள், தடுப்பணை, விளையாட்டு மைதானம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் வாழவந்தி நாடு ஊராட்சியில் ரூபாய் 8.19 கோடி மதிப்பீட்டில் 195 திட்டப்பணிகள், திண்ணனூர் நாடு ஊராட்சியில் ரூபாய் 2.45 கோடி மதிப்பீட்டில் 160 திட்டப்பணிகள், சேலூர் நாடு ஊராட்சியில் ரூபாய் 6.51 கோடி மதிப்பீட்டில் 201 திட்டப்பணிகள், வளப்பூர் நாடு ஊராட்சியில் ரூபாய் 3.02 கோடி மதிப்பீட்டில் 203 திட்டப்பணிகள் மற்றும் ஆரியூர் நாடு ஊராட்சியில் ரூபாய் 8.02 கோடி மதிப்பீட்டில் 229 திட்டப்பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் தரமான மருந்துகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 1000 முதல்வர் மருந்தகங்களை திறந்து வைத்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் 27 மருந்தகங்கள் தொடங்கப்பட உள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக உழைக்கும் உன்னதமான முதலமைச்சர் என்றும், அவர்கள் தலைமையிலான ஆட்சியானது மக்களுக்கான ஆட்சியானது, ஏழை எளியோருக்கு எளிமையான ஆட்சி, அரசின் திட்டங்களை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்களுடன் முதல்வர் என்கின்ற இந்த மகத்தான திட்டத்தின் நோக்கங்களை பற்றி நம்முடைய மாநில உறுப்பினர்களும், நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர்களும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார்கள். இதற்கு முன்னாடி நம்முடைய செல்லூர் ஊராட்சி பகுதியை சார்ந்த மக்களுக்கு ஏதாவது கோரிக்கைகள், ஏதாவது அரசிடம் ஏதாவது உதவிகள், ஏதாவது திட்டங்கள், இல்ல தனிப்பட்ட ஏதாவது
சார்ந்த பிரச்சனைகளை நீங்க அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க உள்ளபடியே இந்த பகுதியை சார்ந்த தாலுக்கு சென்று தாலுக்கு அதிகாரிகளை பார்த்து மனுக்களை வழங்க வேண்டும். இல்லை இந்த கோடத்துக்கு உட்பட்ட இங்க ஏனென்றால் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள். இங்க சொன்னாங்க இங்க சம்பளத்தை நாங்கள் ஏற்றி தந்தோம். இவங்களுக்காக வாரியத்தை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் நடந்து கொண்டிருக்க ஒரு தூய்மையான ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஏழை மக்களுக்காக நடந்து கொண்டிருக்கிற ஒரு எளிமையான ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஏன்னா உங்களுக்காகவே தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னத தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்க வேண்டும். இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினர் துறை உங்களுக்காக பணியாற்ற இந்த துறையை வழங்கியிருக்கிறார். கண்டிப்பாக இந்த துறையின் மூலியமாக உங்களுக்கு ஒவ்வொன்றாக படிப்படியாக அனைத்து தேவையும் பூர்த்தி செய்வோம். அதே போல உங்களின் பிரதிநிதியாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வழங்கிக் கொண்டிருக்கிறார். பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்ததாவது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களின் நலன் காக்க மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா இலவச விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம், விவசாய கடன் தள்ளுபடி, 5 பவுன் வரை நகைக்கடன் தள்ளுபடி, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி, மகளிர் சுயதொழில் தொடங்கிட கடன் உதவி, பெண்கள் உயர்கல்வி பயில்வதை ஊக்குவித்திட மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், ஏழை எளிய குழந்தைகளின் பசியினை போக்கிட பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பொதுமக்களின் நலன் காக்க மக்களை தேடி மருத்துவம், கொரோனா காலத்தில் மாணவர்களின் கல்வியை பாதுகாக்க இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார்கள் என்றும், இத்தகைய சிறப்பான திட்டங்கள் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தாரும் மாதந்தோறும் ரூபாய் 1500 முதல் ரூபாய் 2000 வரை சேமிக்க முடிகிறது. மகளிருக்கு பேருந்துகளில் கட்டணமில்லா இலவச விடியல் பயணம் மூலம் சுமார் ரூபாய் 800 வரை சேமிக்கின்றார்கள். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருகின்றார்கள் என்றார். மேலும் கொல்லிமலை வட்டத்தில் மட்டும் சுமார் 472 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட ஆணை வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் பழுது பார்க்க ஊரக வீடுகள் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் வீடு கட்ட ரூபாய் 3.50 லட்சம் நிதி வழங்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தின் கீழ் விடுபட்ட தகுதியான பயனாளிகளுக்கு 3 மாத காலத்தில் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளது என்றார். மேலும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை பெற அரசு அலுவலகங்களுக்கு செல்வதையும், போக்குவரத்து செலவு, கால விரயம், அலுவலர்களுக்கு காத்திருக்க வேண்டிய நிலை ஆகியவற்றை தவிர்த்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசை தேடி மக்கள் சென்ற நிலையை மாற்றி மக்களை தேடி அரசு இயந்திரம் செல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதன் அடிப்படையில் முகாம்கள் நடத்தப்பட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான குடும்ப அட்டை, பழங்குடியினர் நலவாரிய அட்டை, மருத்துவ காப்பீட்டு அட்டை, முதியோர் உதவித்தொகை, மின் இணைப்பு பெயர் மாற்றம், பட்டா மாறுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்கு தீர்வு வழங்கப்பட உள்ளது என்றும் கூறினார். மேலும் இம்முகாம்கள் குறித்து தங்கள் பகுதியில் உள்ள அனைவருக்கும் தெரியப்படுத்தி அரசின் திட்டங்களை அனைத்து மக்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் திரு KRN ராஜேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார். தொடர்ந்து மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்கள் வருவாய்த்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, மகளிர் திட்டம் மற்றும் தாட்கோ உள்ளிட்ட அரசு துறைகள் சார்பில் வாழவந்திநாடு ஊராட்சி, கரையாங்காடு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 36 பயனாளிகளுக்கு ரூபாய் 21.38 லட்சம் மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகள், திண்ணனூர் நாடு ஊராட்சி, வாசலூர்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் 19 பயனாளிகளுக்கு ரூபாய் 6.75 லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள், செல்லூர் நாடு ஊராட்சி, பள்ளக்குழிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 24 பயனாளிகளுக்கு ரூபாய் 15.42 லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள், வளப்பூர் நாடு ஊராட்சி, அசங்காட்டுப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் 19 பயனாளிகளுக்கு ரூபாய் 9.51 லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆரியூர் நாடு ஊராட்சி, கிழக்கு வளவு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 16 பயனாளிகளுக்கு ரூபாய் 23.80 லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் 114 பயனாளிகளுக்கு ரூபாய் 76.86 லட்சம் மதிப்பில் அரசு நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மதிவேந்தன் அவர்கள் வழங்கினார்கள்.
இந்த முகாமில் வன பாதுகாவலர் திரு சி கலாநிதி, அட்மா குழு தலைவர் திரு எஸ் செந்தில்குமார், திட்ட இயக்குனர் திரு சு வடிவேல், திட்ட இயக்குனர் திரு கு செல்வராசு, தனி துணை ஆட்சியர் திரு சா பிரபாகரன், துணை பதிவாளர் திரு ஏசுதாஸ், மாவட்ட மேலாளர் திரு ந கனகமாணிக்கம், மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி திரு காயத்ரி, மாவட்ட மேலாளர் திரு ப ராமசாமி, பழங்குடியினர் திட்ட அலுவலர் திரு கீதா, மாவட்ட ஆதிதிராவிடர் நல அலுவலர் திரு வே முருகன், முகாம் பொறுப்பு அலுவலர்கள், வட்டாட்சியர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்கள் வீடு கட்டத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கிறது நம்மளுடைய ஆட்சியில தான், தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில தான். இப்படி இத்தனை திட்டங்கள். அப்புறம் தமிழ் வழியில படிச்சா 7.5% இடஒதுக்கீடு. போன ஆட்சியில் என்ன தெரியுமா பண்ணாங்க? நம்மளுடைய அரசாங்க வேலை நமக்கு கிடையாது, வடநாட்டில் இந்தி பேசுறவங்க நம்ம அரசாங்க வேலைக்கு வரலாம். ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து சட்டம் போட்டார், தமிழ்நாட்டினுடைய வேலை தமிழருக்கு, நீ தமிழையும் ஒரு பாடமா வச்ச. இத்தனையும் செய்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில இருந்து ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடு கட்டும் கலைஞர் கனவு திட்டத்தில இருந்து, விவசாய கடனில் இருந்து, அந்த அம்மா சொன்ன மாதிரி மகளிர் உரிமை தொகையில இருந்து அத்தனை கொடுத்துருக்கலாம். இன்னும் இந்த 1000 ரூபாய் ஒரு சில பேருக்கு கிடைக்காது. அந்த ராஜிகாமா அதிலேயே துரியா இருக்கு. மாமியாருக்கு வந்துருச்சு, மருமூருக்கு. நீ இப்ப வந்து ரேஷன் கார்டு தனியா எழுதிட்டு போகணும். தனியா ரேஷன் கார்டு எழுதுங்க, உங்களுக்கு வந்துடும். விடுபட்டவங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல மறுபடியும் நம்ம 1000 ரூபாய் கொடுத்துருவோம். அப்ப ரேஷன் கார்டு இல்லைன்னு உங்களுக்கு சொல்லக்கூடாது. அதுக்காகதான் இப்ப இந்த முகாம் கலெக்டர் நடத்திட்டு இருக்காங்க. யாராருக்கு ரேஷன் கார்டு இல்லையா அவங்களுக்கு எல்லாம் நீங்க ரேஷன் கார்டு. அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அங்க பிஓமா ஈல உட்கார்ந்து பழங்குடியினர் உங்களுக்காக ஆபீசர். இந்த ஆபீசர் வந்து அடையாள அட்டை, உங்களுக்கு அடையாள அட்டை இருக்கு, தனியா பழங்குடியினர். அந்த அடையாள அட்டையில் என்ன தெரியுமா? அதுக்கு பென்ஷன் மாசம் எவ்வளவுமா வந்து இறந்தா 10,000 ரூபாய், கல்யாணத்துக்கு 10,000 ரூபாய். இதெல்லாம் நீங்க பழங்குடியினர் அட்டை வாங்குங்க. முதல்ல நான் எல்லாத்துக்கும் சொல்றது பழங்குடியினர் அட்டை வாங்கணும். இந்த அட்டை வாங்கிட்டா நம்ம வீட்டுல குழந்தைங்க ஸ்கூல்ல படிச்சா காசு, காலேஜ்ல படிச்சா காசு, இது தனியா. அதனால இங்கேயும் இந்த பழங்குடியினர் அட்டை பதிவு பண்றாங்க. அந்த அட்டையை நீங்க வாங்கிக்கோங்க. குமாரபாளையத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த காளியம்மன் கோவில் பண்டிகையை முன்னிட்டு தீமிதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் 5000 பக்தர்கள் தீமிதித்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த 18 கிராம மக்களுக்கு இஷ்ட தெய்வமான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் திருவிழா கடந்த மாதம் 18ஆம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி மறு பூச்சாட்டுதல், 27ஆம் தேதி கொடியேற்றம் என தினசரி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. விழாவின் 15ஆம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான தீமிதி விழா நடைபெற்றது. இதில் கடந்த 15 நாட்களாக கடுமையான விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணிந்த ஆண்களும் பெண்களும் இன்று அதிகாலை காவிரியில் புனித நீராடி சக்தி அழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கோவிலின் தலைமை பூசாரி சதாசிவம் தலையில் பூங்கரகத்துடன் காளியம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த 21 அடி நீளம் 4 அடி அகலம் கொண்ட தீமேடையில் தீமிதித்து தீமிதி விழாவை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஆண்களும் பெண்களும் தீமிதித்து தங்களின் நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் சிலர் தங்கள் குழந்தைகளுடனும் அழகு குத்தியபடியும் தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாலை பொங்கல் விழா நடைபெற உள்ளது. குமாரபாளையம் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.